ஹலோ எவ்ரி ஒன் அண்ட் வெல்கம் டு சுகாஸ் கிச்சன். வணக்கம். ஸோ நம்ம தோட்டத்தை காட்டி ரொம்ப நாள் ஆச்சு. அண்ட் இந்த சம்மர் வந்து ரொம்ப சிவியர் ஹீட் 2003லேருந்து நாங்கள் பார்க்குறதுக்கு இப்போ வந்து இந்த வருஷம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ஹீட்டு. அதாவது சாயந்தரம் கூல்டவுன் ஆகிடும், நைட் டெம்பரேச்சர் டிப் ஆகும், அந்த மாதிரி இல்லாதிக்கு கண்டினியூஸாக ஒரே மாதிரி ஹீட். இங்கே ஏலகிரியில் எப்போவுமே ஏப்ரல் மாதம் மே மாதம்லாம் கூட நல்ல வெயில் இருந்தாலும் குளு குளுன்னு காற்றடிச்சுட்டே இருக்கும், ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக இருக்கும் பீக் சம்மரில். அதுதான் ஒரு ஹில் ஸ்டேஷனோடு குவாலிட்டியே. அந்த மிச்ச ஏரியாஸ்லலாம் அவ்வளோ வெயில் இருந்தாலும் ஹில் ஸ்டேஷனில் டெம்பரேச்சர் ஈவனாக நல்லா பேலன்ஸ்டாக இருக்கும்னு. ஆனால் இப்போது ஏலகிரிலையும் அதே மாதிரி இருக்குது. ஒரு லாஸ்ட் வீக் நாங்கள் வந்து மாமாவுக்கு கேட்ராக்ட் ஆப்ரேஷன் ஆனதுனால கீழே போயிருந்தோம். அங்கே கீழே டெம்பரேச்சர் வந்து அவ்வளோ ஹையாக இருந்தது, ரொம்ப வெயிலாக இருந்தது. யூஸ்வலாக மேலே வந்த உடனே டிஃப்ரென்ஸ் தெரியும், ஓ இங்கே வந்து இவ்வளோ நல்லா இருக்குது, கீழே இப்படி ஹாட்டாக இருக்கே அப்படின்னு. இந்த வருஷம் பார்த்தா கீழேயும் ஒரே மாதிரி, மேலேயும் ஒரே மாதிரி, எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆடட் டு தேட் வாட்டர் ப்ராப்ளமும் இருக்குது. நிறைய இங்கே செக் டேம் எல்லாம் ட்ரை ஆகி ஒன்றுமே தண்ணியே இல்லை. ஸோ நாங்களும் இப்போ தண்ணி வாங்குகிறோம். ஏதோ ஒரு கிணத்துல, வெளியில் ஒரு விவசாய கிணத்துல இருக்குது, அங்கேருந்து கொண்டு வந்து விடுறார். அந்த மாதிரி தண்ணி தான் வாங்குகிறோம். நமக்கே இத்தனை கஷ்டமாக இருக்குதுன்னா செடிகள், பறவைகள், பட்சிகள், பிராணிகள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறது. நிறைய காஞ்சையில் தான் கிடைக்கு கீழே. ஸோ இந்த மரத்தில் இந்த களையெல்லாம் அப்படியே இந்த தென்னை மரத்துலேருந்து உடஞ்சி காஞ்சி விழுந்துட்டுருக்கு. ஈவன் தேங்காய் கூட அப்பப்போ பொத்துன்னு விழுந்துகிட்டே இருக்குது. அப்படி விழுந்தும் அதில் இளநீரும் இதுவும் இருந்தது. ஸோ நல்லா இருந்தது தேங்காயும், முத்தின தேங்காயா. பட் அது வந்து காஞ்சி ஒரு மாதிரி கீழே விழுந்துடுது. எல்லாமே பக்கத்து வயலெல்லாம் காஞ்சி தான் கிடக்கு. இதெல்லாம் யூஸ்வலாக பச்சையாக இருக்கும் பக்கத்து வயலெல்லாம், அண்ட் மாடெல்லாம் மேய்ஞ்சின்னு இருக்கும். பட் இந்த வருஷம் வந்து ஒன்றுமே இல்லை. இங்கே லேட்டாக மாங்காய் வரதுனால இப்போ தான் பிஞ்சு விட்டுருக்கு. மாங்காய் 2-3 பிஞ்சு வந்திருக்கு. ஜூலை மாதம்தான் நமக்கு வந்து மாங்காய் ஃபுல்லாக ஆவக்காய் போடுற மாதிரி கிடைக்கும். இந்த சில்வர் ஓக், மிளகு எல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ட்ரீஸ் ஆக்சுவலி. பட் அந்த சில்வர் ஓக்லேருந்தும் நிறைய இந்த மாதிரி காஞ்சதெல்லாம் விழுந்துட்டுருக்கு. இந்த பாம் ஃப்ரான்ஸ்லேருந்தெல்லாம் விழுந்துட்டுருக்கு. ஸோ இலை, காஞ்ச இலை பெருக்கத்துலேயே சரியாக போய்டுறது. தினம் நாங்கள் வந்து என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி வைக்கிறோம் வெளியில். ஸோ இந்த பிராணிகள், பட்சிகள் எல்லாம் வந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சுட்டு போகிறது. அதுலேயே வந்து கொஞ்சம் சீட்ஸும் போட்டிருக்கோம். ஸோ இந்த சின்ன சின்ன கோழி இதெல்லாம் வந்து தண்ணியை குடிச்சிட்டு போகிறது. இந்த கோழிகள், குட்டி குட்டி கோழிகள்லாம் வந்து அன்றைக்கி ரொம்ப வெயில் தாங்காதுக்கு எங்கள் பின்னாலத்து கதவை திறந்துருந்தப்போ அது வழியாக உள்ளே வந்து அங்கேயும் வந்து அப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டு உட்காந்துருந்தது. ஆக்சுவலி இந்த பருப்பு, மிளகா வத்தல் எல்லாம் வந்து வெயிலில் காஞ்சாலே நல்லா கிறிஸ்ப் ஆகிடுறது. ஸோ எவ்வளோ வருத்தத்தை விட நல்லா இருக்குது இந்த மாதிரி இருந்தால். ஸோ உங்களோட ஏதாவது இந்த பருப்பு இதெல்லாம் காய வைக்கணுன்னா இந்த சீசனில் நல்லா வெளியில் வச்சு தனியா இதெல்லாம் காய வச்சுடுங்க. இந்த மாதிரி வெயிலில் நமக்கு வெளியில் போய் ஏதாவது வேலை பண்ணணுன்னா கண்டிப்பாக முடியாது. பிகாஸ் தோட்டத்து வேலையே வந்து கொஞ்சம் தண்ணி, நம்ம ஆரோ வாட்டர் ஃபில்டர்லேருந்து வர தண்ணி, அப்புறம் அரிசி கழுவுற தண்ணி, இந்த மாதிரி தண்ணி எல்லாம் தான் நாங்கள் இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி செடிக்கு ஊற்றின்னு இருக்கோம். பிகாஸ் இப்போ தண்ணி ப்ராப்ளமும் இருக்கிறதுனால. ஸோ வெளியில் ரொம்ப போனோம் வரணுங்கிற இன்க்ளினேஷனும் இல்லை. ரொம்ப வீட்டு வேலையும் பண்ணது வந்து ஒரு டைமுக்குள்ளே முடித்தாதான் சரியாக இருக்குது. அதனால் எப்படி டைம் பாஸ் பண்ணுறதுன்னா மொரோஸாக அப்படியே உட்காந்துருக்கிறதுக்கு ஏதாவது கிராஃப்ட், புது கிராஃப்ட் அந்த மாதிரி கற்றுக்கலாம். என்னோடய ஃபேவரட் ஹாபி வந்து க்ரோஷே. ஸோ இந்த சம்மரில் நான் இந்த மாதிரி கூடை எல்லாம் பண்ணியிருக்கேன். இந்த கூடை எல்லாம் வந்து நானும் யூடியூப் பார்த்து தான் பண்ணேன். ஸோ க்ரோஷே பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி பண்ணி
அதை ஒரு கஞ்சி கார்ன்ஃப்ளவர் சோள மாவு கஞ்சியில் முக்கி காய வச்சு வெயிலோ காயது ஒரே நாளில் காஞ்சி போயிடும். அதை நம்ம ஒரு ஷேப் கொடுத்து பண்ணோன்னா இந்த மாதிரி கூடையெல்லாம் பண்ணலாம். ஸோ எனக்கு ரொம்ப ஆசை இந்த ஊர் குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லி கொடுக்கணுங்க. ஆனால் எல்லாம் அவள் வீட்டில் விளையாடிட்டு இது பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ நானும் அவளை டிஸ்டர்ப் பண்ணல. பட் என்ன ஆக்கியபை பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கேன். நீங்களும் யூடியூப் பார்த்து இந்த மாதிரி சம்மர் கிராஃப்ட்ஸ், சம்மர் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் எல்லாம் கற்றுண்டா டைம் நல்லா பாஸ் ஆகும். அண்ட் சம்மர் வெயில்ங்கிறதுனால கண்டிப்பாக எக்ஸசைஸ் விடக்கூடாது. பிகாஸ் நம்ம எக்ஸசைஸை விட்டுவிட்டா மசில் கிராம்ப்ஸ், மசில் பெயின் எல்லாம் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. எப்படி குளிர்காலத்தில் நமக்கு வந்து ஸ்டிஃப் ஆகிடுமோ, வெயில் காலத்துலேயும் நம்ம ஹைட்ரேட்டடாகவும் இருக்கணும். இதுக்கு நான் நிறைய ஹெல்த்தி ரெசிபீஸ் போட்டிருக்கேன். எந்த மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ் பண்ணலாம் வீட்லேயேன்னு அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்து வெல் ஹைட்ரேட்டடாக இருக்கணும். பட் கண்டிப்பாக ஏர்லி மார்னிங் கொஞ்சம் சீக்கிரமே எழுந்திருந்து எக்ஸசைஸும் பண்ணணும். எக்ஸசைஸ் பண்ணால் நமக்கு வந்து அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் கிராம்ப்ஸ் வராது. சம்மரையும் ஈஸியாக தாட்டலாம். இந்த மாதிரி ஹாட் சம்மர் இயர் பை இயர் ஏன் ஏறிண்டே போகுதுன்னா நம்ம மேலேயே தப்பு இருக்குது. நான் நிறைய பேசியிருக்கிறது, நம்ம நிறைய பொருள்கள் வாங்கி லேண்ட்ஃபில்லில் ரொப்பி அந்த வெப்பம் எல்லாம் கிளப்பி இது பண்ணி அதெல்லாம் நிறைய போட்டிருக்கேன் வீடியோஸ். ஸோ இது வந்து நம்மளோட தப்பு தான். பட் இனிமேல் ரெக்டிஃபை பண்ணோன்னா நம்மளோட குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை வந்து கொஞ்சம் மைண்ட் செட்டை மாற்றிட்டு ஒரு மினிமலிஸ்டிக் லைஃப் ஸ்டைல், ரொம்ப பிளானட் ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணாதுக்கு, ரொம்ப தூக்கியும் போடாதுக்கு இருந்தால் ஓரளவுக்கு இன்னமேலாவது நம்ம பிளானட்டை காப்பாற்ற முடியும். வருஷம் வெயில் வெப்பம் ஏறிண்டே வருதுங்கிறது குளோபல் வார்மிங் ஹஸ் கம். ஸோ இதை அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம கொஞ்சம் அவேர்னஸோட லைஃப் ஸ்டைலை லீட் பண்ணால் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம் ஃபார் ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட். தேங்க்யூ.